ஹலோ விவர்ஸ், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்டர் ஏ பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. விவர்ஸ், நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் பிஸ்னஸ். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சில பேர் தெரியாமல் இருந்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 30,000 ரூபாய் வரை லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பிஸ்னஸ். சரி, இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல்ல கடையை ஒரு நல்ல கடையை தேர்ந்தெடுத்து வாடகைக்கு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சொந்த பில்டிங்காக இருந்தால் கூட நல்லது தான். ஆள் நடமாட்டம் உள்ள ஏரியாவில் இந்த கடையை சூஸ் பண்ணி ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தரைத்தளத்தில் இந்த கடை கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கடைக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கணும். பொருட்கள்னு சொல்ல போனாலே நம்ம ஃப்ரைட் ரைஸ் போடக்கூடிய நம்ம பாத்திரம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ் ஸ்டவ், அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் உட்காந்து சாப்பிடக்கூடிய டேபிள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர், இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் வெளியில் கடைகளே போயிட்டு கிச்சன் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இருக்குது. அங்கேயே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது பெருநகரங்கள், அதாவது சென்னை, மதுரை, கோவையில் நீங்கள் ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்குன்னே டேபிள் சேரு, அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு மூலப்பொருட்களான அரிசி, அது மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறிகள், அது மட்டும் இல்லாமல் சிக்கன், இது முட்டை, இது மாதிரியானது வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் வாங்குற மாதிரி இருக்கும். மாதம் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும். போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லியாச்சு. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் தேவை. எனக்கு தெரிஞ்சளவு இந்த பிஸ்னஸில் மாஸ்டரை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்களே எப்படி ஃப்ரைட் ரைஸ் போடுறதுன்னு கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஆரம்பிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரைட் ரைஸ் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் நிறையா இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் கடை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு பயிற்சி வகுப்பில் போய் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையில் என்னென்ன சாப்பாடெலாம் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், அது மட்டும் இல்லாமல் எக் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இருந்தாலும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ், எக்கு ஃப்ரைட் ரைஸ், அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப முக்கியமாக எல்லா கடைகள்லையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸும் அதே மாதிரி தான். வெஜ்ஜு நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், அது மட்டும் இல்லாமல் எக் நூடுல்ஸ் மாதிரி நூடுல்ஸும் விற்பனை பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், அது மட்டும் இல்லாமல் ஜிஞ்சர் சிக்கன், அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்லிக் சிக்கன் சொல்லிட்டு 3 வகையான சிக்கனும் நம்மளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. சரி, இதுக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு நம்மளுக்கு காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு 50 ரூபா செலவாகும். இதே வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு 40 ரூபா வரை செலவாகும். இதே வெஜ் நூடுல்ஸ் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு 40 ரூபா செலவாகும். இதே நம்ம சிக்கன் நூடுல்ஸ் நீங்கள் தயாரிக்கிறதுக்கு 50 ரூபா வரை உங்களுக்கு செலவாகும். இதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிக்கன் கிரேவி இல்லைனா சில்லி சிக்கன் மாதிரி தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு 40 ரூபா வரை செலவாகும். சரி, இது விற்பனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயார் பண்ணுற ரேட்லேருந்து டபுள் மடங்கு வச்சு விற்பனை பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் 40 ரூபாய்க்கு தயாரிச்சிங்கன்னா 80 ரூபா விற்பனை பண்ணலாம். இதே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால் நீங்கள் 50 ரூபாய்க்கு தயாரிச்சிங்கன்னா 100 ரூபா விற்பனை பண்ணலாம். இதே மாதிரி தான் எல்லா பொருட்களையும், அதாவது எல்லா சாப்பாடு ஐட்டம் நீங்கள் விற்பனை பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாளைக்கு
10 வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு போச்சுன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து லாபம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரை கிடச்சின்னா 10க்கு வந்து 400 ரூபா வரை கிடைக்கும். இது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நூடுல்ஸ் அது மட்டும் இல்லாமல் சில்லி சிக்கன் மாதிரி நிறையா இருக்குது. ஒரு நாளைக்கு எப்படினாலும் உங்களுக்கு 1500 ரூபா வரை லாபம் மட்டுமே கிடைக்கும். இந்த லாபத்தில் ஒரு 500 ரூபா பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடை எலக்ட்ரிசிட்டி பில் அது மட்டும் இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம அதுக்கு செலவு பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு 500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு போச்சுன்னா கூட ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அப்போ 30 நாள் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா வரைக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். சரி, இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து எந்த ஊரில் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் வந்து சரி ஃப்ரைட் ரைஸ் கடை வந்து போடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ மக்கள் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நூடுல்ஸும் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்டுருக்காங்க. அதனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரை லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மிஸ்டர் ஏ பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்க நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கலாம். அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் வாழ்க, உங்கள் விஜய். நன்றி.